எங்க தாத்தா பாட்டி காலத்துல அரிசி கோதுமைக்கு அப்புறம் அதிகமா பயன்படுத்தப்பட்ட ஒரு தானியம்னா அது சோளம் தான். அந்த சோளத்தை எங்க தோட்டத்துல அறுவடை செஞ்சு உரல்ல போட்டு உலக்கையால குத்தி அதை சாப்பாடு செஞ்சு மண் வாசம் மாறாத மண் சட்டியில கருவாட்டு குழம்பு வச்சு சோள சோறோட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். பாரம்பரிய உணவு பாரம்பரிய உணவு தான். கருவாட்டு குழம்புக்காக உரிக்காத கொல்லி கருவாடை பயன்படுத்திக்கிட்டோம். உரிக்காத கருவாடுன்றதுனால செதில் செவிலெல்லாம் அப்படியே இருக்கும். அதை இப்ப சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்க கருவாடை இந்த மாதிரி துண்டு துண்டா உடைச்சு எடுத்துக்கிட்டோம். மீன்ல இருந்து பிரிச்சு எடுத்த செதில் எல்லாத்தையும் குழம்புல சேர்க்க தேவையில்லை. சோள சோறுக்காக 2 படி சோளத்தை அளந்து எடுத்துக்கலாம். அளந்து எடுத்துக்கிட்ட சோளத்தை உரல்ல போட்டு உலக்கையால குத்த ஆரம்பிச்சிடலாம். சோளத்தை இப்படி உரல்ல போட்டு உலக்கையால குத்தும் போது மேல இருக்க தொழும்பெல்லாம் தனியா பிரிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணியை நாங்க தெளிச்சுக்கிட்டோம். எங்க தாத்தா பாட்டி வாழ்ந்த காலகட்டங்கள்ல சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்தப்ப இந்த சோளத்தை தான் சோறா செஞ்சு சாப்பிட்டாங்களாம். இடிச்சு எடுத்த சோளத்துல இந்த மாதிரி தொழும்பு எல்லாத்தையும் முரத்துல புடைச்சு தனியா பிரிச்சு எடுத்துடலாம். இப்ப நம்ம புடைச்சு எடுத்த சோளத்துல சின்ன சின்னதா கற்கள் எல்லாம் அதிகமா இருக்கும். அந்த கல் எல்லாத்தையும் தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்காக தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். சோளத்தை எல்லாத்தையும் தனியாக அரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அதில் இருக்க கல்லையும் தனியாக பிரிச்சாச்சு. இப்போ அரிச்சு எடுத்த சோளத்தை மறுபடியும் உரல்ல போட்டு உலக்கையால குத்த ஆரம்பிச்சிடலாம். நம்ம சோளத்தை இந்த மாதிரி உலக்கையால் குத்தும் போது ஒரு சில சோளம் உடையாமலே போயிடும். அந்த சோளத்தை எல்லாத்தையும் முரத்தில் புடைச்சி தனியாக எடுத்து உரலில் போட்டு மறுபடியும் உடச்சி எடுத்துக்கலாம். சோளத்தை இந்த மாதிரி வெள்ளையா வர வரைக்கும் உலக்கையால குத்தி சோளத்தை உடைச்சு எடுத்துக்கலாம். சோளம் இப்ப சாப்பாடு செய்ய தயாராயிடுச்சு. உடைச்ச சோளத்தை தனியாகவும் உடைக்கும் போது வந்த மாவு தனியாகவும் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப சோள சோத்துக்காக உழ வச்சிடலாம்.
தண்ணி இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவைன்றப்ப சேர்த்துக்கிறதுக்காக தண்ணியை கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிடலாம். தண்ணி அதிகமா இருந்துட்டா கூழு மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம உடைச்சு வச்சிருந்த சோளத்தை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட சோளம் அடி பிடிக்காம இருக்க கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட சோளம் இப்போ நல்லா வெந்துருச்சு. சோளத்தை இடிக்கும் போது மாவான சோளத்தை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருந்தோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சோளத்தை இப்போ மாவா சேர்த்ததால கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது கட்டி பிடிக்காத மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சோள சோறு இப்போ நல்லா வெந்துருச்சு. சோள சோறில் கொஞ்சம் நீர் கோர்த்த மாதிரி இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். சோள சோறு இப்போ தயாராகிடுச்சு. இப்போ கருவாட்டு குழம்ப வைக்க ஆரம்பிச்சிடலாம். கருவாட்டு குழம்புக்கு தேவையான மசாலாக்களை இப்போ பார்த்துடலாம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு சீரகம், 1 பூண்டு, 100 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் வர கொத்தமல்லி, 50 கிராம் வரமிளகாய், 10 பச்சை மிளகாய், அரை மூடி தேங்காய், 5 தக்காளி. கருவாட்டு குழம்புன்றதுனால கொஞ்சம் புளி அதிகமாகவே எடுத்துக்கலாம். அரைக்க தேவையான மசாலாக்களை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். சட்டி சூடானதும் கொஞ்சம் வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே வர கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். மசாலாக்கள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அம்மியில் கொட்டி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய் கொத்தமல்லி மசால் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வெள்ளை பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ அரை மூடி தேங்காயை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காயை ஓரளவு அரைச்சிக்கிட்டாச்சு. அது கூடவே இப்போ பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் பொட்டுக்கடலையையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்ச புளியோட அரைச்சி வச்சிருந்த பூண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் கொத்தமல்லி மசாலாவையும் புளி கரைச்சலோட சேர்த்துக்கலாம்.
சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த கருவாட்டை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ மசாலாவை கலக்கி வச்சிருந்த புளிக்கரைச்சலை சேர்த்துக்கலாம். குழம்பு பதத்துக்காக கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட தக்காளியை கையால பிழிஞ்சு குழம்போட சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்த கடல தேங்காயை தண்ணியில் கரைச்சி இப்போ குழம்போட சேர்த்துக்கலாம். கருவாடு இப்போ நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி இலையை சேர்த்து கருவாட்டு குழம்பை இறக்கிடலாம். சோள சோத்து கூட இப்போ கருவாட்டு குழம்பை சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாரம்பரிய உணவு ஆரோக்கியமான உணவு. சோளம் மானாவாரி பயிர். இது மழை இருந்தாலும் சரி மழை இல்லைனாலும் சரி தண்ணி பார்த்தும் பண்ணலாம் இல்லைனாலும் பண்ணலாம். இதெல்லாம் அழிஞ்சி போன பாரம்பரிய உணவு. அழிஞ்சி போகக்கூடாதுன்னு நாங்கள் இதை செய்கிறோம். செஞ்சு உங்களுக்கும் சொல்கிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு நல்லா இருக்கும்.